கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 19. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே நடந்த மற்றொரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய நன்றி நிறைந்த வாழ்க்கையும் குறித்து நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு கிராமத்தில் இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது அங்கே 10 பேர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவை தேடி வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியே ஆண்டவர் அதற்கு பிறகு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற போதே அவர்கள் சுகம் அடைகிறார்கள். சுகம் அடைந்ததை கண்ட உடனே அந்த 10 பேரில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவானவரை சந்தித்து சொல்லுகின்றான், ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையின்படியே நான் சுகமாக்கிவிட்டேன், உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்ற வார்த்தை, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர வேறொருவரும் வரவில்லையே என்று ஆண்டவர் கேட்டுவிட்டு, அதற்கு பிறகு இந்த மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இன்றைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், இயேசு கிறிஸ்துவை ஒரு ஏடிஎம் மிஷினை போலவோ அல்லது நாம் போட்டு வைத்திருக்கிறதான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மணி, அதில் இருந்து மாதம் மாதம் வட்டி வந்து கொண்டே இருக்கும் என்பதைப் போல, எனக்கு தேவை இருக்கும்போது நான் அவரை போய் சந்திப்பேன், அவரிடத்திலிருந்து எனக்கு தேவையான நன்மையை பெற்றுக்கொள்வேன், அதற்கு பிறகு நான் அவரை குறித்ததான சிந்தனை எனக்கு அவசியம் இல்லை. அதோடு கூட பிறகு எனக்கு எப்பொழுது தேவை வருகிறதோ அப்பொழுது இந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி சென்றால் போதும் என்கிற மனநிலையில் இந்த மக்கள் இருந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள் என்றால், கடவுள் எப்பொழுதுமே நான் செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்யும்படியாக அவர் இருக்கின்றார், காரணம் நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நினைக்கின்ற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் குறிப்பிட்ட வார்த்தைகளிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை 18வது வசனத்தில், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லுகின்றார். இப்போ அந்நியர்கள், பல நேரங்களிலே நாம் இப்படிப்பட்டதான தீர்ப்புகளை எழுதுகின்றோம். என்னவென்று சொல்லி, ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர்களோ இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களையோ பார்க்கும் பொழுது இயல்பாகவே நமக்கு என்ன ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, இவர்களெல்லாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நான் மட்டும் கடவுளுக்கு சொந்தமானவன், நான் மட்டும் கடவுளுடைய பிள்ளையாக நான் இருக்கின்றேன், நான் கடவுளுடைய பிள்ளையினால் அவர்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் தீர்ப்பு எழுதுகின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே சுகம் பெற்றவர்களில் ஒருவர் அந்நியனாக இருந்தான் என்று ஆண்டவரை சொல்லுகின்றார். ஆனால் அந்த அந்நியனிடத்தில் கிடைக்க பெற்ற ஒரு மாபெரும் அற்புதமான குணாதிசயம், ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள் என்பவரிடத்தில் இல்லாத ஒன்று என்ன? கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு அவன் திரும்பி வந்தார். நான் ஆண்டவரிடத்தில், இந்த இயேசுவினிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த வியாதியினுடைய தன்மை என்னை எவ்வளவாய் வேதனைப்படுத்தி வைத்திருந்தது என்பது எனக்கு தான் தெரியும். இதற்காக பல இடங்களை நான் சுற்றி திரிந்தேன், ஆனால் எனக்கு சுகமே கிடைக்கவில்லை. இறுதியாக மற்ற எல்லாரும் சொன்னார்கள், வாருங்கள் அந்த இயேசுவை போய் சந்திப்போம் என்று சொன்னார்கள். ஒருவேளை எனக்கு அப்பொழுது
அவர் என்னையெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகம் கூட இருந்தது. ஆயினும் என்னுடைய சக மனிதர்கள் என்னை கட்டாயப்படுத்தினாலே நான் வந்தேன், இந்த இயேசுவை சந்தித்தேன். ஆனால் என்ன ஆச்சரியம், அவர்களைப் போலவே அவர் என்னையும் சுகமாக்கி இருக்கிறார். எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கவே இல்லை என்பதை உணர்ந்த இந்த அந்நியன் என்று குறிப்பிடுகிறதான இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து அவ்வளவு மகிழ்ந்து அவர் சொல்லுகின்றார், உன்னை தவிர வேறு ஒருவரும் திரும்பி வரவில்லையோ என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், கடவுளிடத்தில் நாம் செல்லுவதற்கு எவ்வளவு உரிமை நமக்கு இருக்கிறதோ அதே வண்ணமான உத்தரவாதம் இருக்கிறது. என்ன? நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்யும் பொழுது, நம்முடைய நண்பரோ நம்முடைய உறவினரோ அல்லது நம் மீது இரக்கப்பட்டு யாரோ ஒருவர் நமக்கு ஒரு காரியத்தில் உதவி செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அவர்களுக்கு நாம் நன்றி காண்பிக்கவில்லை என்றால், அட்லீஸ்ட் ஒரு தேங்க்யூ என்று சொல்லவில்லை என்றால் அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறதல்லவா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் எவ்வளவு உதவி செய்தேன், ஒரு நன்றி கூட அந்த மனிதன் எனக்கு சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆம், ஒரு சக மனிதர் நமக்கு செய்கின்ற உதவிகளுக்கு அவர் நன்றியை சொல்லும் பொழுது அவர் மகிழ்கின்றார். அவர் எதிர்பார்க்கின்றாரா இல்லையோ, ஆனால் அப்படி நாம் நன்றி என்று சொல்லும் பொழுது அவருக்கு உண்மையாகவே ஒரு மன நிறைவு வருகிறது அல்லவா? நம்முடைய கடவுள் அதைவிட எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் நீங்களும் நானும் அற்புதத்தை பெறும் வரைக்கும் கடவுளை தேடி போவதற்கான நேரம் இருக்கிறது. ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, நாம் எதிர்பார்க்கிறதை பெற்றுக்கொண்ட பிறகு, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவுக்கு நாம் வரும் பொழுது, நிறைவான வாழ்க்கைக்கு வரும் பொழுது நாம் மிகவும் எளிதாய் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடவுளை தேடி செல்வதற்கு இப்பொழுது எனக்கு நேரமே இல்லை. வேலை இல்லாதிருந்தது, ஜெபித்தேன், வேலை கிடைத்து விட்டது. ஆனால் இப்பொழுது எனக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கோ ஊழியத்துக்கு வருவதற்கோ எனக்கு நேரம் இல்லை. காரணம், வேலை எனக்கு இருக்கிறது. ஒரு நாள் குழந்தை இல்லாமல் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் என்று இருந்தேன். உபவாசித்தேன், அழுதேன், புரண்டேன். ஆண்டவரே நீர்தான் கதி என்று ஆலயத்தில் விழுந்து கிடந்தேன். எல்லா காரியத்திலும் முதன்மையானவனாய் நான் நின்றேன். ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். குழந்தை பாக்கியத்தினாலே என்னை ஆசீர்வதித்தார். இப்பொழுதோ என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்று சாக்கு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க. இப்படி பல காரியங்கள். இன்றைக்கு கடவுளை போய் திரும்பி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நீர் என் மீது எவ்வளோ அன்பாக இருக்கிறீர் என்று சொல்ல நாம் மனமற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். நன்றியோடு வாழ வேண்டும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பயப்படாதே, நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம், உம்மிடத்தில் நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வேகத்தை காண்பிக்கிறோமோ அதே வண்ணமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் கடன்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை ஒவ்வொரு இமைப்பொழுதும் புரிந்து கொண்டு, ஆண்டவரை என்று உமக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படி நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து உம்மீது விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் எங்களை சகல விதமான இக்கட்டுகளிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை வாழ வைக்கும், வழி நடத்தும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் ஆண்டவரே, நிறங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.